மக்களே சும்மா அஃபிஷியல் ஓட்டிங்க தாறுமாறா தெருக்கி விட்டுட்ருக்கீங்க போல இருக்கே. ஸோ ஹாய் ஹலோ வணங்க மக்களே, நான் தான் உங்கள் பிபி ட்ராக் மணி பிக் பாஸ் 9 தமிழ் இன்றைக்கி அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் அப்டேட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்கப்பா. ஒரு 100க்கு மேலே டிஎம்ஸ் வந்திருக்கும். போஸ்ட் போட்டால் அதில் கமெண்ட்ஸ் அதுதான் அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் வீடியோ போடுங்க ப்ரோ, அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு வந்தாச்சு அப்டேட்டோட. ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஐ பட்டனை தட்டி விடுங்க மக்களே, தட்டி விட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ 4 பேருக்கு வீடியோ ரீச் ஆகும். ஸோ ஐ பட்டனை தட்டிட்டு மறக்காமல் லைக்கை தட்டிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் ப்ரோ இருக்கா, இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஒரு இதை பரப்பிட்டு இருக்காங்க ப்ரோ. அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் தான் ப்ரோ ஃபஸ்ட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கானா வினோத் அவர்கள் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காப்புல. வேற மாதிரி தாறுமாறான ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு மக்களே. அவருக்கு எங்கேருந்துப்பா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்துக்கோங்க. வேற மாதிரியான ஃபேன்ஸ். அந்த திவாகர் கானா வினோத்துக்கு வந்துட்டு ஒரு இது இருந்துச்சு இல்லையா, அந்த காம்போவில் பயங்கரமாக அவருக்கு ஃபேன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது வேற மாதிரி வந்துட்டுருக்கு கைஸ். நான் போன வாரம் சொல்லியிருந்தேன், இப்போ வியானா அவர்களுக்கு இந்த வாரம் பிக் பாஸ் நடந்ததுலேயே வந்துட்டு அதிக வாக்குகள் வந்து வியானாவுக்கு தான் வந்திருக்குன்னு. இப்போது டே 2லேயே வந்துட்டு நம்ம கானா வினோத்துக்கு ஒரு ஹையஸ்டான வாக்குகள் வந்திருக்கு. எவ்வளோ நம்பர் நான் சொல்ல மாட்டேங்க, அது உங்களுக்கே தெரியும். நான் கண்டிப்பாக டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த கேம் கண்டிப்பாக எல்லாருக்கும் அஃபிஷியல் ஓட்டிங்கில் எவ்வளோ ஓட்ஸ் காஸ்ட் ஆகிருக்குன்றதை நான் சொல்லுவேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போது அவருக்கு வேறு மாதிரியான வாக்குகள் ஊந்துட்டுருக்கு. எங்கேருந்து பாரா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அந்த கானா மக்கள் அந்த சைட்லேருந்து, கானா சிங்கர்ஸ் அந்த சைட்லேருந்து சப்போர்ட் வருது. ப்ளஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு நிறையா விஷயங்கள் வந்துட்டு வெளியே பண்ணியிருக்காரு, நிறைய நல்லது பண்ணியிருக்காரு போல். அப்புறம் வீட்டுக்குள்ளே அவர் ரொம்ப ஃபன் பண்ணுறாரு, நல்ல மனுஷனாக இருக்கார் அப்படின்றதுனால நிறைய மக்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு. நம்ம பையன்ப்பா யதார்த்தமாக இருக்கான், நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சி நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்களோட சப்போர்ட்டை வந்துட்டு நம்ம கானா வினோத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க. வேறு மாதிரியான ஒரு விஷயம் இது. ஸோ என்னதான் அவர் மேலே ஒரு சில தப்புகள் இருந்தாலும் மனுஷனா தப்பு பண்ண தாங்க செய்வாங்க. நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட், ஓகேங்களா? ஸோ கானா வினோத் அவர்களுக்கு அந்த மாதிரியான வாக்குகள் வந்துட்டு அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்துட்டுருக்கு. ஸோ வேறு மாதிரி. ஸோ ஓட்டு போட்டுக்கிட்டே இருங்க கானா வினோத் ஃபேன்ஸ், பயங்கரமாக பண்ணுறீங்க போலேக்கே. ஸோ லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தெரிஞ்சுக்கிறேன் கானா வினோத் ஃபேன்ஸுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் நம்ம கானா வினோத் அவர்கள் இருக்கார். செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீன் அவர்கள் செகண்ட் பிளேஸை பிடிக்கிறாரு. ஸோ வேறு மாதிரியான வாக்குகள் வந்துட்டு கமருதீன் அவர்களுக்கும் வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா என்ன தான் கமருதீன் அவர்கள் வந்துட்டு நெகட்டிவ் இது எடுத்தாலுமே அவர் இந்த கேம் ஆடிட்டு இருக்காப்புல. இஸ் இன் த கேம், இஸ் ஆன் த கேம், இஸ் ராக்கிங் த கேம்னு தான் சொல்லணும். ஸோ வேறு மாதிரியான ஒரு கேம் பிளே கொடுத்துட்ருக்காரு. என்ன தான் வந்துட்டு தவறான வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணாலும், வந்துட்டு வாடா போடான்னு சொல்லி நிறைய டபுள் மீனிங் பேசுகிறது அது இதுனாலும் வந்துட்டு கண்டென்ட் கொடுக்குறாரா கேட்டிங்கன்னா, கண்டென்ட் கொடுக்குறாப்புல. மனுஷன் வந்துட்டு பாதி ப்ரோமோவில் இருக்காப்புல, வந்துட்டு வேறு மாதிரி மாஸ் பண்ணிகிட்ருக்காரு. கமருதீன் அவர்களுக்கு அந்த மாதிரி ஃபேன் சப்போர்ட் இருக்குங்க. எல்லா பக்கமும் நான் பார்க்குறேன், எனக்கு மெசேஜ் நிறையா வருது. ப்ரோ கமருதீன் ஃபேன் ப்ரோ, நான் கமருதீன் ரொம்ப நல்லவர் ப்ரோ, விஜேஸ் ரொம்ப வந்துட்டு அவரை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணுறாரு ப்ரோ, எனக்கு பார்க்க பாவமாக இருக்குது ப்ரோ, என்னால் முடியல ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. எனக்கு அப்போ தான் தெரியுது, சரி ரைட்டு கமருதீனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க போல். சீரியல் ஃபேன்ஸா இல்லை பிக் பாஸ் ஷோனால ஃபேன்ஸ் ஆனாங்களான்றது எனக்கு தெரியல. பட் அவருக்கு பயங்கரமான ஓட்ஸ் அவருக்குமே வந்துட்டுருக்குங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இவருக்கும் அவருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் ஓட்டிங்கில் 22,000 வாக்குகள் தான் வித்தியாசம். 22,000 ஓட்ஸ் ப்ரோ, 22,000 ஓட்ஸ் சொல்கிறீங்க, அது எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன எவ்வளோ கேட்டிங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தாங்க. பட் கண்டிப்பாக ஒரு டஃப்பான ஃபைட் இருக்குது. கண்டிப்பாக கமருதீன் அவர்களுக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு டஃப்பான ஃபைட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் வீட்டுக்குள்ளே அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க பார்த்துக்கோங்க. இப்போ கானா வினோத்தும் கமருதீனும். பட் வெளியே அஃபிஷியல் ஓட்டிங்கில் பயங்கரமான சண்டை போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் கானா வினோத் இருக்கார், செகண்ட் பிளேஸில் கமருதீன். 2 பேருக்கும் ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஓட் பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் வந்து 22,000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வேறு மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு கமருதீனுக்கும் கானா வினோத்துக்கும். ஸோ கமருதீன் ஃபேன்ஸும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுப்பேன் கமருதீன் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ கமருதீன் இந்த ஷோவை எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாரு, இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறாரு. என்ன தான் தவறான வார்த்தைகள் நிறைய பயன்படுத்தினாலும், என்ன ப்ராட்டப்பு பேக்ரவுண்டை பற்றி பேசுகிறது அப்படி இப்படின்னு வந்துட்டு அரகன்ஸ் வயலன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும், இந்த ஷோவை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை அவர் பண்ணுறாரு. ஸோ அதனாலேயே மக்கள் வந்துட்டு ரொம்ப இதாகிட்டு அவங்க கண்டிப்பாக ஓட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி வந்துட்டு சில பேர் வந்துட்டு அசீம் சீசன் 6 அசீமோட கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை மட்டும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சீசன் 6 அசீம் வேறு, சீசன் 9 கமருதீன் வேறு. ஸோ அதை மட்டும் பண்ணாதீங்க. ஸோ அசீம் ஃபேன்ஸ் எல்லாருமே கமருதீன் ஃபேன்ஸாக இருக்கணும்,
அப்படின்றதுலாம் கிடையாது. கமருதீன் ஃபேன்ஸ் எல்லாருமே அசீம் ஃபேன்ஸாக இருக்கணும்னு கிடையாது. அவங்க இண்டிவிஜுவலிட்டி கேமாக ஆடிட்டு இருக்காங்க. கமருதீன் இதில் வந்துட்டு அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்காப்புல. ஸோ சூப்பராக கேம் ஆடிட்டுருக்காரு. கொஞ்சம் ஒரு வார்த்தையில் கம்மி பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். அந்த வைலன்ஸ் அரகன்ஸ்லாம் கம்மி பண்ணாருன்னா சூப்பராக கேம் ஆடி கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. கமருதீனுக்கு ஓட்டு தெரியுது பார்த்துக்கோங்க. அதுதான் கமருதீன் ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருங்க. கமருதீன் இந்த வாரம் சேவ்டு, சரிங்களா? கவலை வேண்டாம். கானா வினோத் ஃபேன்ஸ் நீங்களும் கவலை வேண்டாம். இந்த வாரம் கானா வினோத் அவர்களும் சேவ்டு. ஸோ தேர்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் மேட்ரு மக்களே. யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜே பார்வதி அக்கா இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிற, விஜே பார்வதி அக்காவா அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜே பார்வதி அக்கா தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்ஸு பயங்கர ட்ராப்பாக இருக்குது மக்களே, பயங்கர ட்ராப்பாக இருக்குது. அவங்க சேஃப் ஜோனா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் ஒரு மேட்ரு இருக்குது. நான் வரேன். விஜே பார்வதி அக்கா தான் எல்லா ப்ரோமோலையும் இருக்காங்க. பிக் பாஸ் ஓப்பன் பண்ணி ப்ரோமோ ஆன் பண்ணாலே டெய்லிக்கும் வந்துட்டு நம்ம அக்கா ப்ரோமோ தான். ப்ரோமோவதின்னு பேர் வச்சுட்டாங்க. ட்விட்டர் பக்கத்துலாம் பார்த்தா ப்ரோமோவதி அப்படின்ற மாதிரி பேர் வச்சு ஒரு மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க. ஒரு வேறு மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. எடிட்டர் வந்து பயங்கரமான ஒரு பார்வதி அவர்கள் ஃபேன் போல். எல்லா ப்ரோமோலையும் நம்ம அக்கா தான் இருக்காங்க, நம்ம அக்கா தான் இருக்காங்க. சும்மா கண்டென்ட் அந்த லெவலில் தெளிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் புதுசாக கண்டென்ட் எடுத்துகிட்டு வராங்க, வேறு மாதிரி கண்டென்ட் எடுத்துகிட்டு வராங்க. அக்கா தான் இந்த கேமை தூக்கி நிறுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அக்காவுக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓட்டு பயங்கரமாக ஒரு டவுன் எடுத்திருக்கு, ட்ராப் எடுத்திருக்கு நம்ம அக்காவுக்கு. விஜே பார்வதி அக்கா சேஃப் ஜோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அவங்க அந்த சேஃப் ஜோனுக்கு கீழே தான் இருக்காங்க, கொஞ்சம் பிலோ டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ஜோனில் இருக்காங்க. ஸோ விஜே பார்வதி ஃபேன்ஸ் பார்த்து ஓட்டு போடுங்க அக்காவுக்கு, ஓகேங்களா? அஃபிஷியல் ஓட்டிங்கில் அவங்க கொஞ்சம் இதில் தான் இருக்காங்க, கொஞ்சம் டேஞ்சருக்கு மேலே தான் இருக்காங்க, ஓகேங்களா? மற்றபடி சேஃப் கிடையாது. கானா வினோத் ஃபேன்ஸ் அண்ட் கமருதீன் ஃபேன்ஸ் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். தே ஆர் இன் சேஃப் ஜோன், ஓகேங்களா? ஸோ நம்ம பார்வதி அக்காவுக்கு கொஞ்சம் ஓட்ஸ் தேவை. ஏன்னா அவங்களுக்கும் கமருதீன் அவர்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 32,000 வாக்குகள் மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. விஜே பார்வதி ஃபேன்ஸ் அடித்து நவுத்துங்க. ஏன்னா விஜே பார்வதி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஏன் ஓட்ஸ் இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியல. விஜே பார்வதி அவர்களுக்கு அஃபிஷியலில் ஓட்ஸ் பயங்கரமாக ட்ராப்பில் இருக்குது, ஓகேங்களா? அடுத்த பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா அவர்கள் இருக்காங்க. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறேன், அரோராவா எத்தனாவது பிளேஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க 4வது பிளேஸில் இருக்காங்க. அரோரா அவர்களுக்கு டீசென்ட் லெவலில் ஓட்டு வந்துட்டு இருக்கு கைஸ். டீசென்ட் லெவலில் எப்படி ப்ரோ அது கூட வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிலங்க. அவங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எடுத்து ஓட்டு போட்டு எல்லாருக்கும் சொல்லி மிஸ்டு கால் பண்ணி ஹாட் ஸ்டாரில் நிறைய லாகின்ஸ்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஓட்ஸ் வரும் இல்லையா? அதனால் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு போல் நம்ம அக்காவுக்கு. அந்த அக்கா கண்டிப்பாக கேம் ஆடான்னு சொல்லி வரும்போது பயங்கரமாக நம்பிக்கை வச்ச மக்களே. என்னோட தப்பு தான் அது. இப்போ தெரியுது அவங்க எதுனா கேம் ஆடுறாங்கன்னு சொல்லி. எல்லாருக்கூடையும் துஷாரோட சரி, எஃப்ஜேவோட சரி, கமருதீனோட சரி, எல்லாரோடையும் கொஞ்சம் நேரம் அக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் வந்தாங்க போல். நம்ம ரியா அவர்கள் வேறு ரொம்ப ஷாக்கிங்கான தகவல் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ்குள்ளே வரதுக்கு முன்னாடி அவங்க பாய் ஃப்ரெண்டை இதை ஏமாற்றிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு நினைக்கிறேன், பார்க்கலாம் மறக்காமல் போய் பாருங்கள். அப்போ தான் தெரிஞ்சு ரைட்டு அக்கா இப்படி தான் போல அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. எப்படி திவாகர ஒரு மாதிரியோ நம்ம அக்கா வேறு மாதிரின்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சு. ஸோ அக்காவுக்கும் ஓட்டு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு மக்களே. அக்காவுக்கெல்லாம் யாருப்பா ஓட்டு போடுறீங்க? அரோரா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்து லாஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான். நம்ம அண்ணனை ஃபஸ்ட்டு வாரம் தூக்கணும்னு நினச்சா அண்ணன் நினச்சிட்டு இருக்காப்புல வீட்டுக்குள்ளே. நாம் தான் கிங்கு, நம்மளாம் மக்கள் சேவ் பண்ணுறாங்க. கமருதெல்லாம் ஒரு ஆளா, காணவினத்தெலாம் ஒரு ஆளா, அவனெல்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, அவனெல்லாம் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. எனக்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்க. நம்ம பாரம்பரிய கலை இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க, அவனுக்கெல்லாம் சும்மா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு நம்ம கலையரசன் அவர்கள். நம்ம கலையரசன் அவர்கள் அஃபிஷியல் ஓட்டிங்கில் லாஸ்ட் பிளேஸில் இருக்கார். அவருக்கு ஓட்டு சுத்தமாக இல்லை, பார்த்துக்கோங்க, சுத்தமாக கொஞ்சம் கூட இல்லை. போன வாரம் வச்சு கொஞ்சம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம மக்கள் சமகானில் இருந்தாங்க, நம்ம ஆதிரி அவர்கள் மேலேயும் அரோரா அவர்கள் மேலேயும். அதனால எல்லாருமே கலையரசனுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகேங்களா? கலையரசன் அவர்கள் சும்மா அப்படியே நழுவிட்டு போயிட்டுருக்காப்புல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்கள் தப்பாக பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி. ஸோ கலையரசன் அவர்கள் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ் போயிட்டார் மனுஷன். ஓவர் கான்ஃபிடென்ட் போயிட்டு நான் தான் இந்த ஷோ ஃபைனல் வரைக்கும் போயிடுவேன். அதான் நம்ம நந்தினி அவர்கள் வேறு வீட்டுக்குள்ளே இருந்தாங்க இல்லையா, நந்தினி இருக்காங்க, அவங்க வேறு சொல்லிட்டு போயிட்டாங்க, நீ தான் இருப்ப, உன் கண்ணில் ஒரு சக்தி இருக்குது, 106 நாள் நீ இருப்ப, இந்த கப்பை நீ தான் கடைசியாக ஜெயிப்ப அப்படின்னு சொன்னோடனே அண்ணனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல். அப்படியே டேபிளெல்லாம் உதச்சதெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? நான் உடனே நினச்சிட்டேன், ரைட்ரா, ஒரு நியூ ஹீரோ இஸ் பார்ன் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டேன். நம்ம அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ரைட்டு
அண்ணன் காமெடி பீஸ் தான். அண்ணன் வந்து சும்மா அதை டேபிள் தள்ளிட்டு அவர் போய் விழுறாரு அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஏதோ ஒரு அட்டென்ஷன் பண்ணுறதுக்காக. இப்போ வீட்டுக்குள்ளே என்னன்னா காமராஜெலாம் ஒரு ஆள் இல்லை, அவனாம் ஒரு ஆளா, இதெல்லாம் ஒரு ஆளா, பார்வதிலாம் ஒன்றும் இல்லை, கானா நேரத்தில் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எனக்கு பயங்கரமாக ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு என் ஒய்ஃப் வெளியே வந்துட்டு வீடியோலாம் போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அப்பா யாருப்பா நீ, இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் நான் யாருக்கிட்டையும் பார்த்ததில்ல மக்களே, அந்த மாதிரி இருக்குது. ஸோ மக்களே பார்த்து பண்ணி விடுங்க அண்ணனுக்கு. இந்த வாரம் அண்ணன் வந்துட்டு பேட்டி படிக்கலாம் கட்டிட்டு வெளியே போகிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் எத்தனை எலிமினேஷன்றோ, 1 2 அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி 1 தான் இருக்கும் மக்களே. ஏன்னா அடுத்தடுத்த வாரங்களில் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. இந்த வாரமே சர்ப்ரைஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ப்ரோமோலாம் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வைல்ட் கார்டு ப்ரோமோஸ்லாம் நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி ஷூட் எடுத்துட்டாங்க, வந்துருச்சா, பார்த்துருப்பீங்க. அடுத்து உள்ளே போயிட்டு அவங்க பண்ண போகிற சம்பவத்தெல்லாம் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அருமையான சம்பவமாக இருக்கும், சிறப்பான தரமான சம்பவம். இப்போ இன்னும் வெயில் கார்டு இருக்கா, இன்னும் அவ்வளோதானா ப்ரோ, 4 தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. எதிர்பாருங்கள். ஓகேங்களா, இதுதானே பிக் பாஸ் கிளாக். இதை மைண்டில் வச்சுக்கிட்டே இருங்க. ஸோ நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்குது. பிக் பாஸ் சீசன் 9 கண்டிப்பாக இன்னும் வேறு மாதிரியான சமூகங்கள் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் மக்களே, நம்ம கானா வினோத் அவர்கள் சேஃப் ஜோனில் இருக்கார். கானா வினோத் ஃபேன்ஸ் ஹாப்பி என்னாச்சு, கண்டிப்பாக ஹாப்பியாக இருங்க. கமாருதீன் அவர்களும் சேஃபில் இருக்கார், ஹாப்பியாக இருங்க. 3rd பிளேஸில் நம்ம பார்வதி அக்கா டேஞ்சர் ஜோன் கீழே வரதுக்கு இருக்காங்க. ஸோ பார்வதி ஃபேன்ஸ் அலர்ட்டில் இருங்க, ஓட் போட்டுக்கிட்டே இருங்க. விஜய் பார்வதி அவர்கள் ஃபேன்ஸ் ஓட்டு போட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு கவலை கடத்த ஒரு நிலையில் தான் நம்ம பார்வதி அவர்கள் இருக்காங்க 3rd பிளேஸில். ஸோ அரோரா அவர்களுமே டேஞ்சர் ஜோன், கலையரசன் அவர்கள் டேஞ்சர் ஜோன் கண்டிப்பாக லோவில் இருக்கார் 5th பிளேஸில். கண்டிப்பாக இந்த வாரம் அவர் தான் எலிமினேட் ஆவார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், யார் வெளியே போகணும், யார் போனால் நல்லாயிருக்குன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கானா வினோத் ஃபேன்ஸ், பார்வதி ஃபேன்ஸ், கமருதீன் ஃபேன்ஸ் 3 ஃபேன்ஸ் யார் வந்துட்டு பெருசுன்னு சொல்லி கீழே காமெண்ட்ஸில் அடிச்சு காட்டுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.